وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையில் பேணப்பட வேண்டிய சுன்னாக்கள், அதில் செயல் ரீதியான சுன்னாக்கள் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கால்களை சஃபில் பிரித்து வைத்திருக்க வேண்டும். அதாவது எம்முடைய இரண்டு கால்களையும் ஒன்றோடு ஒன்று இணையாமல் தனியாக பிரித்து வைத்திருப்பது சம்பந்தமாக பார்த்தோம். அதனுடைய உறுத்தலைப்பாக சஃபில் எப்படி நிற்க வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் கடைசியாக நாம் பார்த்தோம். சஃபில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்க சொன்னும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஒரு சஹாபியை பார்த்தேன். அவர்கள் தங்களுடைய தோலை தன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய சஹாபியுடைய தோலுடன் இணைத்து கொண்டார்கள். தங்களுடைய காலினுடைய முட்டி பகுதியை தன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய சஹாபியுடைய முட்டி பகுதியுடன் சேர்த்து கொண்டார். தன்னுடைய காலை குதிங்காலை தன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய சஹாபியுடைய குதிங்கால்களுடன் சேர்த்துக் கொள்வதை நான் பார்த்தேன் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம் கடைசியாக பார்த்திருந்தோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அகீமு சுஃபூஃபக்கும். அதே அகீமு சுஃபூஃபக்கும் என்ற வார்த்தையை தான் இன்றைய தினமும் சொல்லப்படுகின்றது. ஆனால் சஃபில் இருக்கக்கூடிய இடத்தில் அதில் பேணுதல் கிடையாது, இந்த காலத்தில் என்பதாக கிடையாது. அது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலிருந்தே இந்த ஒரு சிக்கல் இருந்து கொண்டே இருந்தது. இந்த ஒரு சுன்னாவை பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் அந்த காலகட்டத்திலிருந்தே பின்பற்றுவதை ஒரு பொடுபோக்காக இருப்பதை வரலாற்று பக்கங்களிலே பார்க்க முடியும். எப்படி என்று சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், பஷீர் இப்னு யஸார் என்று சொல்லப்படக்கூடிய மற்றொரு சஹாபி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு செயல் இருந்து அதே செயலை நாங்களும் செய்து அதை சரியாக செய்யவில்லை என்பதாக எங்களிடம் இருந்து நீங்கள் கண்டு ஏதேனும் விஷயத்தை வெறுக்கின்றீர்களா என்பதாக கேட்கின்றார்கள். கேள்வி நன்றாக கவனிக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த செயல் எங்களுடைய காலத்திலும் இருக்கின்றது. இதை நீங்கள் எங்களிடம் நாங்கள் செய்வதை பார்க்கின்றீர்கள். ஆனால் நாங்கள் செய்வது தவறாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எங்களிடம் ஏதேனும் விஷயத்தை நீங்கள் வெறுக்கின்றீர்களா என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பஷீர் இப்னு யஸார் என்று சொல்லப்படக்கூடிய மற்றொரு சஹாபி கேட்கின்றார். அப்படி கேட்கும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மா அன்கர்து, நான் எதையும் வெறுக்கவில்லை, இல்லா அன்னக்கும் லா தகூமுன ஸுஃபூஃப், நீங்கள் உங்களுடைய தொழுகையில் சஃபில் நிலையாக நிற்க மாட்டுகின்றீர்கள். தொழுகையிலுடைய சஃபில் நிற்கும் பொழுது உங்களுடைய சஃப் நிலையாக இருக்கவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறைப்படி நிற்க சொல்லி சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த முறைப்படி உங்களுடைய சஃப் இல்லை, இதை மட்டும் நான் உங்களிடம் இருந்து வெறுக்கின்றேன் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன தெளிவாகின்றது? அந்த காலகட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இந்த மூன்று விஷயங்களையும் சேர்ப்பது என்பது மக்களுக்கு மத்தியிலே ஒரு பெரும் சிரமமாக இருக்கின்றது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்லி காட்டுகின்றேன், நீங்கள் சஃபிலே நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யாமல் நீங்கள் விட்டுவிட்டால் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள். அதை நாம் கடைசியாக சொல்லியிருந்தோம். என்ன நடக்கும்? சஃபிலே நீங்கள் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அதாவது தோழர்களுடன் சேர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தி விடுவான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். இதை பயந்ததன் காரணத்தினால் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இணைத்துக் கொண்டார்கள்? மன்கிப், அவர்களுடைய தோள்களை அருகாமையில் இருக்கக்கூடியவருடைய தோள்களுடன் இணைத்துக் கொண்டார்கள். முட்டிக்கால்கள் உட்பட அவர்களை இணைத்துக் கொண்டார்கள். குதிகால்களையும் அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். குதிகால்கள் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான தவறு என்ன தெரியுமா? குதிகால்கள் என்று சொல்லும் பொழுது காலினுடைய ஒரு பகுதியை மட்டும் அவர்கள் சேர்ப்பதை பார்க்க முடியும்.
ஏனென்று சொன்னால் பெரும்பான்மையானவர்கள் செய்யக்கூடிய தவறு சஃபில் நிற்கும் பொழுது பொடுபோக்காக காலை கோணலாக வைத்துக் கொள்வது. சஃபில் நிற்கும் பொழுது காலை கோணலாக இப்படி வளைத்து வைத்துக் கொள்வது. இதன் காரணத்தினால் கால்கள் சேரும். எப்படி சேரும்? அந்த மேலே இருக்கக்கூடிய மேல் பகுதி மட்டும்தான், விரல் பகுதி மட்டும்தான் சஃபிலே சேரும். ஆனால் சஃபை பொறுத்த அளவில் முழு கால்களும் சேர வேண்டும். எப்படி? இதை போன்று முழு கால்களும் சஃபிலே ஒருவர் என்ன செய்திருக்க வேண்டும்? சேர்த்து வைத்திருக்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது ஹாஃபத்துல் கதம், ஹாஃபத்துல் கதம் என்று சொன்னால் காலினுடைய பின்பகுதி. எப்படி சேர்த்துக் கொள்வார்கள்? அவர்களுடைய காலினுடைய பின்பகுதியும் அவர்களுக்கு என்ன செய்திருக்கும்? சேர்ந்திருக்கும் என்பதாக குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றார்கள். காரணம் என்ன? அந்த காலத்திலும் இந்த பிரச்சனை இருந்தது. அந்த காலத்திலும் சிலர் கோணலாக வைக்கக்கூடிய காரணத்தினால் பின்னங்கால் சேராமல் இருக்கக்கூடிய நிலை இருந்தது. எனவேதான் அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஹாஃபத்துல் கதம். ஹாஃபத்துல் கதம் என்று சொன்னால் காலினுடைய பின்பகுதியும் எங்களுக்கு சேர்ந்திருக்கும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் என்ன செய்ய வேண்டும்? சஃபில் நிற்கும் பொழுது நிற்க வேண்டும். எம்முடைய தோளுக்கு நேராக எம்முடைய கால்கள் இருக்க வேண்டும். பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறுகள் இதுவும் ஒன்று. எனது தோல் இங்கே இருக்கும், கால்கள் எங்கே இருக்கும். அகட்டி வைத்துக் கொண்டால் கால்கள் சேரும். எப்படி தோல் சேரும்? தோளும் சேர வேண்டும், முட்டி பகுதியும் சேர வேண்டும், காலும் சேர வேண்டும். தோளும் காலும் எப்பொழுது சேர்கின்றதோ அப்பொழுது என்ன செய்யாது? இடைவெளி அந்த இடத்தில் இருக்காது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நிலையாக நெருக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்கள் நின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் சொல்லி காட்டும் பொழுது, அதாவது சஹாபாக்களுடைய காலத்திலேயே நாங்கள் சஃபிலே நிற்பதை போன்று இந்த காலத்தில் நாங்கள் நின்று விட்டோம் என்று சொன்னால் இன்னொரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் பாருங்க. கழுதைகள் விரண்டு ஓடுவதை போன்று அவர்கள் ஓடி விடுவார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அதாவது சஃபிலே நெருக்கமாக நில்லுங்கள் என்பதாக நெருங்கி நின்று நாங்கள் நின்று விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் நாங்கள் அருகாமல் நெருங்கி நிற்பதை பார்த்து என்ன செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள்? விரண்டு ஓடக்கூடியவர்கள் இருப்பார்கள், விரண்டி ஓடிவிடுவார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அளவுக்கு நிலைதான் இன்றும் நாம் பார்க்கின்றோம். சில பள்ளிவாசல்களில் சென்று சஃபிலே அவர்களுடைய கால்களோடு நெருங்கினோம் என்று சொன்னால் நாம் இந்த பக்கம் நெருங்குவோம், அவர் அந்த பக்கம் செல்லக்கூடியவராக இருப்பார். இதைத்தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சொல்லி காட்டுகின்றார்கள்? நாங்கள் நெருங்க நெருங்க அவர் ஓடக்கூடியவராக இருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். இது ஒரு முஸ்லிமுடைய அழகு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபிலே எப்படி நிற்க சொல்லியிருக்கின்றார்களோ அந்த முறைப்படி கியாம், அதாவது நிலையாக எம்முடைய சஃபை என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சஃபினுடைய சட்டம். இதில் ஏராளமான தவறுகளை பெரும்பான்மையான மக்கள் செய்வதை பார்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அதை போன்ற தவறுகளை எல்லாம் செய்யாமல் சஃபிலே அழகான முறையில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எமக்கும் தந்தல்ல. இன்ஷா அல்லாஹ் நிப்போமா? இன்ஷா அல்லாஹ் நிப்போமா? தவறு. அதைத்தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்லி காட்டுகிறார்? கழுதைகள் விரண்டு ஓடுவதை போன்று என்று சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் நெருங்கி வர வர அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? விலகி போய்கொண்டே இருப்பார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றார்கள்? பிகல் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அதாவது கழுதை விரண்டு ஓடுவதை போன்று அவர்கள் ஓடி விடுவார்கள் என்பதாக. அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சஃபில் சேர்ந்து வரும் பொழுது பிரித்து கொண்டு ஓடக்கூடாது. சஃபிலே சேர்ந்துதான் நிற்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நிப்போமா? சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே அன்னைக்கு மகரிப்ல சொன்னதுக்கு அப்புறம் இஷால பாக்குறோம், யாரும் சேர்ந்து நிக்கல. கால் இப்படிதான் இருந்தது, கோணலா தான் இருந்தது, தோள்கள் எங்கேயுமே ஒன்று சேரதை பார்க்க முடியல. இன்ஷா அல்லாஹ் நிப்போமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் மேமே வாய்க்கிற வேண்டும். ஹாதா மின் தில் முஃமினின் பில்லாஹ் அக்குலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிரு லி வலக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.